ஹலோ வெல்கம் பேக் டு சரவண பவா ஸ்மெல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு உங்களை பார்க்க வந்திருக்கேன். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பால் வந்து 1/2 லிட்டர் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காய்ச்சிக்கலாம். நான் வந்து ஆவின் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 லிட்டர் பேக்கெட் நீங்கள் எந்த பால் வேணாலும் ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒரு ஜல்லடியில் இந்த மாதிரி கிளாத் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிருக்கேன். நல்ல பால் தெரிஞ்சிச்சு. இப்போது நம்ம வடிகட்டி நல்ல தண்ணி கொஞ்சம் விட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அந்த லைமோட கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். அதனால தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பிழிஞ்சிக்கலாம். நீங்கள் இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இது சப்பாத்திக்கு கூட பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தி கூட அது. பாருங்கள், எடுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் செஞ்சுருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சுகர் சிரப் நல்லா ரெடி ஆகட்டும். இது வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பன்னீரை அப்போதான் நமக்கு ஸ்மூத்தான டஃப் கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். பாருங்கள், ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ஜாமுன், ரோஸ் ஜாமுன் கூட சொல்லலாம். நான் வந்து ரோஸ் மில்க் யூஸ் பண்ணுற எசன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சமாக கலந்து அதோட பிசைஞ்சிக்கிறேன் நல்லா. அப்புறம் நீங்கள் சுகரில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, சாரி. பாருங்கள், எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சர்க்கரையை வந்து பாகு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பிசுப்பு வந்தால் மீடியம் லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. பாருங்கள், எவ்வளோ பெருசாகிட்டு இருக்கு சொல்லிவிட்டு. குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் ரசகுல்லா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெம்மியான டேஸ்ட்டில் சிம்பிளான தீபாவளி ஸ்வீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நாளைக்கும் ஒரு ஸ்வீட் ரெசிபி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.